ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஒரு அப்ளிகேஷன் என்னென்ன வீடியோடா போட்டுட்ருக்கிறேன், டெய்லி ஒரு வீடியோ வந்துடுது டைமுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் டெய்லியுமே ஒரு வீடியோ வந்துடும். அது இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லோன் தமிழன் நம்மளோட இன்ஸ்டா பேஜை போய் ஒரு ஃபாலோ கொடுத்துக்கோங்க. லிங்க்கு நம்மளோட பயோவில் இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்குமே நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் மொத்தம் 3 ஆப் பற்றியும் ப்ளஸ் ஒரு ட்ரிக் பற்றியும் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த 3 ஆப் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இப்போ தான் ஒரு 10 சப்ஸ்கிரைப் மேலே போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ அதெல்லாம் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஸ் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயில் இன்டெப்த் வீடியோ நான் போடுவேன், கம்பல்சரி, பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோன் ஃப்ரெண்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷன். ஸோ இது என்னடா புதுசாக இருக்குது, இது யாருக்கான அப்ளிகேஷன் சொல்லி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் பார்த்திங்கன்னா சேலரி ப்ளஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேர்த்துக்கான அப்ளிகேஷன் தான் இது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்றது பட்சத்தில் நான் இப்போயே சொல்லிடுறேன். இந்த ஆப்பில் ஒரு டென்யூர் மந்த்ஸ் அப் டு 1 இயர் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் கொஞ்சம் குழப்பணியான அப்ளிகேஷன் தான் இது. நான் என்னென்னு சொல்லி இன்டெப்த்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் 23 வயசு இருக்கணும். ஓகே, 23 வயசு மேலே இருக்கணும். ஸோ சிபில் ஸ்கோர் 600 இருந்தாலே போதும். ஒரு நல்ல ஒரு 600 தான் ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மினிமம் உங்களோட ஸ்டேபிள் இன்கம் ஒரு 15,000 இருக்கணும் பர் மந்த்துக்கு. ஓகேவா? இதுக்கு ஜஸ்ட் உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இது இருந்தாலும் ஓகே. ஸோ ஒரு செல்ஃபி ஃபோட்டோ இருந்தாலே உங்களுக்கு ஒரு 30K அப் டு 30K வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு மேலே பர்சனல் லோனாக நீங்கள் போகிறீங்கன்னா 2 lakhs வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. மினிமம் பார்த்திங்கன்னா 1,500 2 லட்சம் வரைக்கும் கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. நான் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லலை, இங்கே ஆரம்பிக்குது பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கிட்டத்தட்ட 15% to 35% பக்கமாக இருக்கும் பெர் ஆனம்க்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராசஸிங் ஃபீ ரொம்ப அதிகம். ஸோ இது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு இஷ்யூ, உங்களுக்கு அர்ஜென்ட்டாக அமௌண்ட் வேணுன்ற பட்சத்தில் இந்த ஆப் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எடுங்கன்னா இது நல்ல அப்ளிகேஷன், நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக பே பண்ண முடியும், கொஞ்சம் இஎம்ஐ ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஒரு 2 ஆப் சொல்லிடுவேன். ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளோட நிவ்யா, அந்த போன வீடியோவில் ஒரு ஆப் பற்றி பேசியிருப்பேன். இன்னொரு ஆப் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் கண்டினியூவாக சொல்கிறேன். செகண்ட் ஆப் அதான், அந்த ஆப்பு தான் பேச போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா 180 days 270 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாக்டாக எனக்கு லோன் கிடச்சதே கிடையாது. பிகாஸ் என்னோடய வயசு 22 தான். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நான் அந்த ஆப் ஒர்க்காக சொல்லி செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் லோன் கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில யூடியூபர்ஸ் வீடியோ பார்த்துருந்தேன். இந்த ஆப் பற்றி பெருசாக எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஆப் பேமெண்ட் டிலே ஆச்சுன்னா ஃபைன் போடுவாங்க. அதை தாண்டி வேறு என்ன பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இந்த ஆப் பற்றி முடிஞ்சால் நான் தனியாக ஒரு வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இதான் லோன் ஃப்ரெண்டோட ஒரு இன்டெப்த் ஒரு ஆப் பற்றி ஒரு வீடியோ. நான் சொன்ன மாதிரி செகண்ட் அப்ளிகேஷன் டிஐஎம் ஃபைனான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க இஎம்ஐலேருந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லோனும் கொடுப்பாங்க. ஓகே, பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அப்ளிகேஷன் கிடையாது. ஒன்லி ஃபார் சேலரி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் மட்டும்தான். அப் டு 5 lakh வரைக்கும் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 50K எடுக்கிறீங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 4.6 இருக்கும். ஸோ 12 மந்த்துக்கு எடுத்துகிட்டு நீங்கள் 56,000 பே பண்ணியிருப்பீங்க. அரௌண்ட் ஒரு 6,000 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு 49,000 தான் கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா 7K பக்கமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களால் முடிஞ்சால் மட்டும் இந்த ஆப்பில் லோன் விடுங்க. இது அதே மாதிரி இன்னும் நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இஎம்ஐக்கெலாம். ஸோ நீங்கள் உங்களால் பே பண்ண முடியுன்ற பட்சத்தில் இந்த ஆப் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த டிஐஎம் ஃபைனான்ஸ்ன்றது அப்ளிகேஷன். இது ஒரு லோன் அப்ளிகேஷன் தாண்டி இது ஒரு பேங்க்குன்னு நினைக்கிறேன்னு எக்ஸாக்டாக தெரியல. பட் இது ஒரு RBI ரெஜிஸ்டர்டான ஒரு அப்ளிகேஷன் தான். அதையுமே நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு இன்டெப்த் வீடியோ வேணால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவாங்க. சேனல் பேர் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சேனலில் ஆரம்பிச்சிட்டேன் இன்ஸ்டாலேயுமே. ஸோ லோன் தமிழன். ஸோ மறக்காமல் அங்கே போய் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேடிங் பிளேட் லோன் பர்சனல் லோன் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் தனியாக
ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் இப்போ ஏன் அது சொல்கிறேன்னா, இந்த அப்ளிகேஷனில் 2, 3 விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது, ஒரு 2, 3 விஷயம் கெட்ட விஷயமும் இருக்குது. என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஆப்பில் கெட்ட விஷயம் தான் ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு டென்யூர் மந்த்லாம் கிடையாது. 1 மந்த் தான் உங்கள் டென்யூர், அதுக்குள்ளே பே பண்ணணும். செகண்டு, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு 15,000 நீங்கள் லோன் அப்ரூவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 13,000 வரும். பட் நீங்கள் பே பண்ணுறது 16,000 இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆப்பில் உங்களுக்கு எவ்வளோ சிபில் கேவலமாக இருந்தாலும் சிபில் இல்லைனாலும் கூட கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் நம்பி இறங்கலாம். பட் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம், 36%. நான் ஸ்டூடெண்ட்ஸாக சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசமான அப்ளிகேஷன். நீங்கள் எமர்ஜென்சின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். லோன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உடனே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் எந்த விஷயமும் இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து லிங்க் வந்து நான் எதுவுமே இந்த 3 ஆப்புமே லிங்க் நான் கொடுக்கல. பிகாஸ் நான் கொஞ்சம் லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகாதனால லிங்க் கொடுக்க முடியல. முடிஞ்சால் நான் தரேன். நீங்கள் எல்லாம் எனக்கு வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதான் இந்த 3 அப்ளிகேஷன். ஏன்னா ட்ரிக்கு சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். அந்த சிபில்காக தான் ஒரு 2, 3 விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னா, சிபில் வந்து ப்ரோ எனக்கு கம்மியாகவே இருக்குது. ஸோ சிபில் வந்து ஒன்று இன்க்ரீஸே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் சில பேர் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க கைஸ். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் புதுசாக ஒரு லோன் வாங்க போகிறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் சிபில் வந்து கேட்பாங்க. இல்லைனா உங்கள் சிபில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபா லோன் எம்பாக்கெட்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சிபில் இன்க்ரீஸ் ஆகிரும். தேவையில்லாமல் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் லைக் இந்த குட் ஸ்கோர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்காமல் இதில் போனால் 100 ரூபா கட்ட சொல்கிறாங்க. இல்லைனா இந்த பைசா பஜாரு, ஒன் ஸ்கோரு, இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான இது இருக்குது. கொஞ்சம் பார்த்து எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் போயிட்டு அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன் அதுலேயே. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணாலே போதும், ஒரு நல்ல ஸ்கோர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் கீழே வாங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு பை கைஸ்.